கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரி உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். திறக்கப்பட்ட ஊற்று என்ற ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நாம் தியானிக்கும் வேத பாடம் 7 முத்திரைகள் 7 சீல்ஸ், பரலோகத்தில் அரை மணி நேர அமைதல். இந்த பாடம் இயேசு கிறிஸ்துவின் வெளிப்படுத்தின விசேஷமாகும். 7 விதமான விசேஷங்கள் உள்ளடங்கிய புத்தகமாகும். மிகவும் கவனத்தோடும் பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் உதவியோடும் படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் புரியும். இதை வாசிக்கிறவர்களுக்கும் கேட்கிறவர்களுக்கும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்கிறவர்களுக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கின்றனர். அப்போஸ்தலனாகிய யோவானின் காலத்திலிருந்து வரப்போகும் காலங்களை பற்றி, கடவுளின் திட்டங்களை பற்றி வெளிப்படுத்தின ஒரு அருமையான புத்தகமாகும். வெளிப்படுத்தின விசேஷம் என்பது அப்போஸ்தலனான யோவானால் பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை குறித்து எழுதப்பட்டது. ஏறக்குறைய கிபி 96ஆம் ஆண்டில் அவர் நாடு கடத்தப்பட்டு பத்மோ என்ற தீவில் சிறை வைக்கப்பட்டு இருந்தபோது எழுதப்பட்ட புத்தகமாகும். ஆனால் பிதாவானவர் இந்த காரியத்தை நேரடியாக இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்படைத்து விட்டார். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை வெளிப்படுத்தி இருக்கிறது. இந்த புத்தகத்தில் அநேக இடங்களில் காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதியிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன என்றால், வசனத்தை கேட்க மனதாய் இருக்கிறவர்களுக்கு தேவ ஆவி வழி நடத்தும் என்று இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் துவங்கி 16ஆம் அதிகாரம் வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது அதில் 7 என்று விசேஷமாக எழுதப்பட்டு உள்ளது. 7 பொன் குத்து விளக்குகள், 7 நட்சத்திரங்கள், 7 சபைகள், 7 சபைகளின் தூதர்கள், 7 ஆவிகள், 7 அக்கினி தீபங்கள், 7 வண்ணங்கள், 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 தலைகள், 7 கோப கலசங்கள் என்று பலவிதமான 7 என்று எழுதப்பட்டு இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களில் இந்த புத்தகத்தில் எதையாகிலும் கூட்டினால் இந்த புத்தகத்தில் உள்ள வாதையை கூட்டுவேன் என்கின்றார். இதில் உள்ள எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புத்தகத்தில் இருந்தும் அவருடைய பெயரை எடுத்து போடுவேன் என்கின்றனர். இந்த பாடத்தில் நாம் தெரிந்து கொள்ள போகிற கேள்விகள் என்ன என்றால், 7 முத்திரைகளின் விளக்கங்கள், ஆசரிப்பு கூடாரத்தில் பரலோகத்தில் நடந்தவைகள் என்ன, தேவனின் சிங்காசனம் எப்பொழுதும் ஓய்வதில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 21:4, ஏசாயா 6:2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை, பரலோகத்தில் எப்பொழுதும் தூதர்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றுகின்றனர். அப்படி இருக்கும் பொழுது எப்படி அரை மணி நேர அமைதல் உண்டாயிற்று என்று நம் மனதில் தோன்றும் கேள்வி இது. ஆனால் வேதத்தில் வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 7ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். அப்போ ஏறக்குறைய என்றால் என்ன, அரை மணி நேரம் என்பது என்ன? இரட்சகரான இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்ற பிறகு பரலோகத்தில் என்ன நடந்தது? அவரை பரலோகத்தில் பிதாவானவர் சிங்காசனத்தில் எப்படி உயர்த்தி வைத்திருக்கிறார்? பரலோகத்தில் என்ன சம்பவங்கள் நடந்தது? வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5-13 வசனங்கள் வரை ஒவ்வொரு வசனத்தின் அர்த்தங்களை நாம் பார்ப்போம். பரலோகத்தில் மிகவும் பூரிப்பும் கனமும் மகிழ்ச்சியும் உண்டாய் இருந்தது. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தின்படி ஆராய்ந்து பார்த்தாலும், ஏசாயா 34:16 படி தேடி வாசித்தாலும் இவைகளுக்கு அர்த்தங்கள் அறிய முடியும். பிதாவாகிய தேவனும் அவருடைய நேசகுமாரன் நாமம் மகிமைப்பட ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு பிரயோஜனமாகிய மிக முக்கிய விஷயமான கருத்துக்கள் அடங்கிய பாடமாகும். இதை கவனித்து கேட்பவர்களுக்கு தேவ ஆவியின் ஞானத்தை பெறுவார்கள். முதலில் 7 முத்திரைகளின் விளக்கங்களை பார்ப்போம். முதல் 4 முத்திரைகள் உடைக்கப்பட்ட போது 4 விதமான குதிரைகள் காண்கின்றனர். இது எதற்கு அடையாளமாய் இருக்கிறது என்றால், முதல் முத்திரை உடைக்கப்பட்ட போது வெள்ளை குதிரை வருகிறது. அது சத்தியத்தையும் அது எப்படி பரவுகிறது என்பதையும் காண்கிறோம். 2ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட போது சிகப்பு குதிரை, அது மெய்யான திருச்சபை பலவீனம் அடைவதை கொஞ்சம் கொஞ்சமாக தவறான சத்தியம் ஆட்கொள்வதை குறிக்கிறது.
மூன்றாம் முத்திரை உடைக்கப்பட்ட போது கருப்பு குதிரை, இது சபையானது உலக பிரகாரமான உயர்த்தப்படுவதை குறிக்கிறது. நான்காம் முத்திரை உடைக்கப்பட்ட போது மங்கின நிறமுள்ள குதிரை, இது உண்மையான போதகத்தை மங்கி தவறான மார்க்க போதனைகளை விரிவடைவதை குறிக்கும். அதன் மேல் ஏறியிருந்தவனின் பெயர் மரணம் என்று எழுதியிருந்தது. உண்மையான சத்தியத்து போதனை போதிக்காமல் மரணத்திற்கு வழிகாட்டும் மார்க்கத்தாரை காட்டுகிறது. ஐந்தாம் முத்திரை உடைக்கப்பட்ட போது ஒரு பலிப்பீடமும் அதில் கடலுடைய வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்ட ஆத்துமாக்கள் தங்களுக்கு எப்பொழுது நீதி கிடைக்கும் என்று கேட்கின்றனர். அவர்களைப் போலவே கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரர்கள் தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்சம் காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆறாம் முத்திரை உடைக்கப்பட்ட பொழுது பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. நிலா இரத்தம் போல் ஆயிற்று. நட்சத்திரங்கள் பூமியில் விழுந்தது. வானம் சுருட்டப்பட்டது. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. இறுதியாக யார் நிலை நிற்பான் என்கிற சத்தம் உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சி என்பது சமூக பொருளாதார மாற்றங்களை ஏற்படுத்திய பிரெஞ்சு புரட்சி ஆகும். சூரியன் என்பது கிறிஸ்துவையும் புதிய ஏற்பாட்டையும் குறிக்கும். சந்திரன் என்பது நியாயப்பிரமாணத்தையும் சபைகளின் நம்பிக்கையை குறிக்கும். பெரும் காற்று என்பது சமூக மாற்றங்களால் சபைகளில் ஏற்பட்ட மாற்றங்களை குறிக்கும். நட்சத்திரங்கள் என்பது 12 அப்போஸ்தலர்களும் 7 சபைகளின் தூதர்களை குறிக்கும். வானம் சுருட்டப்பட்டது என்பது பரலோகத்துக்குரிய காரியமாகும். உண்மையான கடவுளின் காரியங்களை சுருட்டி வைப்பது போல மறைக்கப்பட்டது. பிரான்ஸ் தேசத்தில் ஏற்பட்ட தொழில் புரட்சியர் மற்ற தேசங்கள், மலைகள், தீவுகள் சுற்றிலும் நீரால் சூழப்பட்ட தேசங்கள் தங்கள் நிலைகளில் இருந்து மாறினதை குறிக்கும். ஏழாம் முத்திரை உடைக்கப்பட்ட போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. இதன் அர்த்தம் என்ன? ஃபர்ஸ்ட் ஆசரிப்பு கூடாரமும் பரலோகமும் பார்க்கலாம். ஆசரிப்பு கூடாரம் நிழல், பரலோகம் நிஜம். ஆசரிப்பு கூடாரத்தில் நடைபெற்றவைகள் அது நிழல், அது ஒரு சாயல். பரலோகத்தில் உள்ளவைகள் நிச்சயமானவைகள். ஆசரிப்பு கூடாரத்தில் பிரதான ஆசாரியன் ஆரோன். பரலோகத்தில் பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்து. லேவியாரகம் 16ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் பிரதான ஆசாரியன் பலி கொடுத்த பின்னர் அந்த இரத்தத்தை எடுத்து கொஞ்சம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதை விரலினால் கிருபாசனத்திற்கு முன்பாக 7 தரம் தெளிக்க வேண்டும். இதை போலவே பரலோகத்தில் செய்யப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 23-24 வசனத்தில் அந்தப்படி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்திற்கு அடையாளமான கையினால் செய்யப்படதாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் நமக்காக பிதாவினுடைய சமூகத்தில் பிரதட்சணமாகும்படி பிரவேசித்து இருக்கிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பிரதான ஆசாரியன் என்ன செய்வான் என்றால், எந்த ஆசாரியனும் நாள்தோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களையும் ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒருவித பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிற வரையிலும் நிற்பான். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இவரே பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். எபிசேர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் எனவே இயேசு கிறிஸ்து உலக ஜனங்களின் பாவத்திற்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அது பிதாவாகிய தேவனுக்கு சுகந்த வாசனையாய் இருந்தது. நம்முடைய பாவங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவை தேவன் உடனே
உயிரோட எழுப்பவில்லை. 3 நாட்களுக்கு பின்னர் அவரை உயிருடன் எழுப்பினார். அப்போஸ்தலர் 1:3 உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உடனே பரலோகத்திற்கு போகவில்லை. 40 நாட்கள் தன் சீஷர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை பற்றி பிரசங்கித்த பின்னர் தான் பிதாவினிடம் செல்கிறார். அவர் பரலோகம் செல்வதற்கு முன்பு லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:49 என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலன் தரிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். அப்போஸ்தலர் 1:5 நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளை இட்டார். அவர் பூமிக்குரிய வேலைகளை முடித்துவிட்டு பரத்திற்கு சென்றார். அவர் பரத்திற்கு சென்ற பின்னர் அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. இந்த அரை மணி நேரம் என்பது எவ்வளவு? அரை மணி நேரம் ஏறக்குறைய என்று உள்ளது. இந்த அரை மணி நேரம் யோவானின் கணக்கின்படி ஏறக்குறைய அரை மணி நேரம் என்கின்றனர் தவிர இயேசு கிறிஸ்துவின் கணக்கின்படி அல்ல. யூதர்களின் கணக்கின்படி ஒரு மாதத்திற்கு 30 நாட்கள், 12 மாதத்திற்கு 360 நாட்கள். 30ஐ 12ஆல் பெருக்கினால் 360 நாட்கள் வருகின்றன. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். 360ஐ 24ஆல் வகுத்தால் 15 நாட்கள் வருகின்றன. இந்த 15 நாட்களிலிருந்து 10 நாட்களுக்குள் இருக்கும் என கணக்கெடுக்கின்றனர். இதைத்தான் ஏறக்குறைய என்று கணக்கெடுக்கின்றனர். இந்த 10 நாட்களோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் எடுத்து கொள்ளப்பட்டார். 40ஆம் நாளில் இருந்து அவர் நம்முடைய சீஷர்களை எதற்காக எருசலேமிலே காத்திருக்கும்படி செய்தாரோ அந்த நாளை பெந்தகோஸ் நாள் வரையில், அதாவது அவர் உயிர்த்தெழுந்த பின்னர் 50வது நாளில் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெற்றனர். இந்த 10 நாட்கள் பரலோகத்திலே அப்படி என்ன நடந்தது என்று பார்க்கும்போது, பிதாவானவர் தம்முடைய திட்டத்தின்படி இந்த உலகத்தின் பாவங்களை தீர்க்கும்படி ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு முன்பு ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் எந்த நோக்கத்திற்காக அனுப்பினாரோ அதை வெற்றிகரமாய் செய்து முடித்தார். உலக ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்டு கொண்டார். எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தையும் எண்ணாமல் சிலுவையில் சகித்து பிதாவினுடைய சிங்காசனத்தில் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். பரலோகத்தில் நடந்த சம்பவங்கள் என்ன என்பதை பார்ப்போம். முதல் சம்பவம், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். பழைய ஏற்பாட்டில் ஆரோனின் பலி மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிதாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டது போல இயேசுவின் பலியானது பரலோகத்தில் பிதாவினால் அங்கீகரிக்கப்பட்டது. இது மாபெரும் சந்தோஷமும் மகிழ்ச்சியாகும். ஏனெனில் பிதாவின் சித்தம் பூமியிலே முழுவதுமாக நிறைவேற்றப்பட்டது. உலக அனைத்தின் பாவமும் ஒரு பலியினால் நீக்கப்பட்டு விட்டது. எல்லா விதமான சோதனையும் சகித்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவது ஒன்றே அவருடைய கடமையாய் இருந்தது. தன்னை ஈடு பலியாக தந்து அதை நிறைவேற்றினார். இரண்டாம் சம்பவம், பிதானுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்து தேவன் தம்முடைய மகன் பட்ட அவமானங்களுக்கு பாடுகளுக்கும் அவருக்கு மிக ஆசீர்வாதமாகவும் அவரை எல்லாரிலும் மேலாக உயர்த்தும் விதமாகவும் பிதாவானவர் தன்னுடைய வல்லமையான சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்க செய்தார். இந்த காரியம் அவருக்கு முன்னதாகவே வாக்களிக்கப்பட்டது. சங்கீதம் 110:1 தீர்க்க தரிசனமாக வாசிக்கிறோம். என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உம்முடைய பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பரிசத்தில் உட்காரும் என்றார். மூன்றாம் சம்பவம், இயேசு கிறிஸ்து என்றென்றும் ஜீவன் உள்ளவராய் இருப்பார்.
பிதாவாகிய தேவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவர். அவர் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். 1 தீமோத்தேயு 1:17 நித்தமும் அழிவில்லாமையும் அதிரசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென் என்றார். 1 தீமோத்தேயு 6:16 ஒருவராய் சாவமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்தியமும் வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். யோவான் 5:26 அவரை போலவே தம்முடைய குமாரனும் ஜீவன் உடையவராய் இருக்க அருள் செய்தார். யோவான் 5:26 இதன் மூலம் இயேசு கிறிஸ்துவும் என்றென்றும் ஜீவன் உள்ளவராய் இருப்பார். 4ஆம் சம்பவம், மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். அவருக்கு மேலான பெயர் கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகி மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். இயேசுவுக்கு வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோனார் அவர் அனைவரும் அவருக்கு முன்பாக முழங்கால் இடும்படி செய்தார். அவருக்கு மாஸ்டர், லார்ட், ஆஸ் ஏ ரெஸ்பெக்ட்ஃபுல் லிட்டில் என்ற மேலான பெயரை தந்தார். பிலிப்பியர் 2:11 பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். 5வது சம்பவம், அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இரட்சகராக இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு போய் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கொடுக்கப்பட்டு இருந்தது. 1 பேதுரு 3:22 எல்லா விதமான அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவர்களுக்கு கீழ்ப்பட்டு இருந்தது. 6வது சம்பவம், நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் குமாரனுக்கு கொடுக்கப்பட்டது. யோவான் 5:22 அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லோரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவரும் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்து இருக்கிறார். 7வது நடந்த சம்பவம், எல்லாவற்றையும் அவருக்கு பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். எபேசியர் 1:20-22 வாசிக்கும் பொழுது, எல்லாவித முதன்மைத்துவத்திற்கும் அதிகாரங்களுக்கும் வல்லமைக்கும் ஆளுகிறவர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இம்மையிலும் மாத்திரமல்ல வரப்போகும் காலங்களில் உள்ள எல்லா பெயர்களுக்கும் மேலாய் இயேசுவை உயர்த்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பக்கத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவர் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். சங்கீதம் 8:6 உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று தாவீது இயேசுவை குறித்து முன்பே எழுதிவிட்டார். 8வது நடந்த சம்பவம், இயேசுவின் அரசாட்சி. சங்கீதம் 72:8-9, சகரியா 9:10 ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லை வரைக்கும் அவர் அரசாளுவார். வனாந்தரத்தால் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள். அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். இவ்விதம் இயேசு கிறிஸ்துவுக்கு பரலோகத்தில் பலவிதமான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. 9ஆம் நடந்த சம்பவம், சாத்தானை நசுக்கி போடுவார். ரோமர் 16:20 சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். மேலும் வெளிப்படுத்தின விசேஷம் 20:10 அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்னியும்
கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். இந்த வசனம் தவறான மொழிபெயர்ப்பு. வாதிக்கப்படுவார்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் என்று. வாதிக்கப்படுவார்கள் என்றால் இது ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதற்கு பசோனிஸ் தினோஸ்தாய் வாதிக்கப்படுவார்கள் என்று தவறாக மொழி பெயர்த்துள்ளார். இவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள், இறுதி மரணத்தை அடைவார்கள். புதிய வானம் புதிய பூமி உண்டாகும். அப்பொழுது மரணம் இல்லாத இடமாகும். சாத்தானை அழித்து விடுவார்.